திமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைய முயன்ற கவுன்சிலரை அக்கட்சியினர் தடுப்பதாக தமிழக வெற்றிக் கழக புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் பர்வேஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சி 33வது வார்டு திமுக கவுன்சிலர் ராஜேஸ்வரி என்பவர் கட்சியின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைவதற்கு முடிவு செய்துள்ளார். மேலும் தாவேகா உறுப்பினராவதற்கான அனைத்து வழிமுறைகளை முடித்துள்ள அவர் இன்று அதிகாரப்பூர்வமாக இணையவிருந்தது. இந்நிலையில் திமுகவினர் அவரை தாவேகாவில் இணைய விடாமல் தடுப்பதாக அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் பர்வேஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இண்டிபெண்டா செயல்பட முடியலன்னு சொல்லிட்டு 3 மாசமா ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. அவங்களோட இன்னொரு வச்சிருந்தாங்க. இன்று காலை வரைக்குமே அவங்க காலைல பேசினது வந்து என்னன்னா ரெடியா இருக்காங்க. இப்போ கூட அவங்க பேசினது கூட என்கிட்ட எல்லாமே வச்சிருக்கேன். இவங்க அந்த 30 இப்ப இன்னைக்கு சேரும் போது அவங்களே உறுப்பினர் கார்டு அவங்களோட OTP போட்டு இது நம்ம ரெடி பண்ணது, அவங்களே ரெடி பண்ணி இது பண்ணது. இதுதான் அவங்களோட உறுப்பினர் கார்டு. அவங்க ஆக்சுவலா தாவேகா உறுப்பினரா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அபிஷியலா நியூ இயர் அன்னைக்கு எங்க தலைமையில எல்லாம் பர்மிஷன் கேட்டு இன்னைக்கு சேர்க்கிறதா இருந்தோம். பட் அவங்க ஆளும் தரப்போட ரொம்ப ப்ரெஷர்ல அவங்களால வர முடியாம ரொம்ப இதா இருக்கிறதுனால இப்ப என்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வரேன் தான் சொல்றாங்க. பட் அவங்கள ப்ரெஷர் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க.